இறை போதை. வணக்கம். நான் இன்னைக்கு லைவ்ல ஒரு தலைப்பு சார்ந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு லைவா இல்லாமல் இது ஒரு ஒன் வே டாக். நீங்கள் கமெண்ட் எழுதலாம், நான் படிக்க முடிஞ்ச போது படித்து பேசுகிறேன், வரவங்க வரலாம். இந்த லிங்க்கை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். 8825588043 இந்த நம்பருக்கு இந்த லைவ் லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்காக கேட்குறேன். ஜெயந்திநாதன் இந்த லிங்கை 8825588043. அண்ணாதுரை வணக்கம், வாங்க. இந்த லிங்கை வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சில பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இது டேப்லெட்லேருந்து பேசுகிறேன், ஐபேடில். ஒரு 7 பேர் பார்க்குறீங்க, ஒரு 2 பேர் லைக் கொடுத்துட்றீங்க. கூகுள் மீட்டுக்கு திரும்ப இதெல்லாம் பேசிட்டு திரும்ப ஒரு கூகுள் மீட் வைக்கலான்னு இருக்கிறேன். பட் இது ஒரு சந்தர்ப்பம். இன்றைக்கி நான் ஆன்மீகம், அரசியல் ரெண்டுக்குமான ஒரு இது பேசலான்னு டைம் தெரில, எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு தான் பாருங்கள், இல்லைனா இல்லை. ஆனால் எனக்கு லிங்க் அனுப்பவே இல்லை. முத்துப்பாண்டி வணக்கம். மதன் வணக்கம். மிஸ்டர் நந்தகுமார், நந்தகுமார் வணக்கம். போலி அஸ்திரங்கள் மீது வல்லரசு நடவடிக்கை எடுக்குமா? கட்டாயமா. முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கட்டும். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு முதல்ல சொல்லட்டும். இந்த எலெக்ஷனில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 தொகுதி, ஒரு 3 தொகுதினாச்சும் நிற்கலாமான்னு பார்க்குறேன். நான் இப்போ பேசுகிறேன். இப்போ நான் அரசியல்னா என்ன, ஆன்மீகம்னா நான் பேசுகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அதெல்லாம் பேச முடியும். இங்கே ஜெயந்தி வந்தாங்க, நம்பர் சொன்னேன். 8825588043 வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த லிங்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருமே பண்ணல. வெரி குட், வந்துச்சு, பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. நன்றி. என்னோட ஸ்டேட்டஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். நான் ஒரு ஆன்மீகவாதியாக நிறைய பேருக்கு தெரியும். கடவுள் புரிந்த மனிதன் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். ஒரு சேனலாக வச்சுன்னுக்கிறேன், நடத்தின்னு இருக்கிறேன், யோக குடில் அப்படின்ட்டு. பட் நான் யோக குடில் தனி, வல்லரசு தனி, ரெண்டும் ஒன்று கிடையாது. நான் உள்ள வேற, வெளியே வேற. நான் உள்ள ரொம்ப உண்மையானவன். எனக்கு பித்தியாருக்கு நான் உண்மையானவன் கிடையாது. அது ஆன்மீக சொல்கிறதுல எனக்கு அதில் அசிங்கமாக வைக்க கிடையாது. ஏன்னா நாம் நடிக்கிறோம். நாடக பாவம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த நடித்தலில் சிறப்பாக நடித்தல் எப்படி, அந்த பக்கம் 5 days கோர்ஸு, உபதேசம், சம் கிளாஸஸ்லாம் வச்சுக்கிறேன். அது ஒரு மனிதன் தன்னை அறியறதுக்கு. ஆன்மீகம் என்றால் தன்னை தான் உணர்ந்து கொண்டாட்டமாக இருப்பது. அதான் ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை தானே உணர்ந்து, நான் யார், எனக்கு என்ன வேணும், நான் எப்படி வாழணும், நான் என்னை எப்படி சரி பண்ணிக்கணும், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போகிறேன். அதாவது முழுக்க தன்னை தானே அறிஞ்சி கொண்டாட்டமாக இருந்தால் அது பேர் ஆன்மீகம். தன்னை கொண்டாடுவதற்கு பேர் பக்தி. என்னை பொறுத்த வரைக்கும் பக்தின்னா எதுவும் மத சடங்குகள் கிடையாது. அந்த மத சடங்குகள்லாம் தன்னை கொண்டாடுறதுக்கு செய்யப்பட்டது தான். ஊர் கூடி இப்போ ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்கன்னா எல்லாரும் தன்னை தானே கொண்டாடிக்கிறதுக்கு தான்.
தன்னை கொண்டாடின மனிதர்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து பித்தியாரை கொண்டாட வைக்க முடியுமா அப்படின்றதுக்காக செய்யப்பட்ட சடங்குகளும் உண்டு. இல்லை தன்னைத்தானே வருத்திக்கினா நம்ம நல்லது செய்ய முடியுமான்னு தன்னைத்தானே வருத்திக்கணும் மனிதர், அது பலவேறு காரணங்கள். ஆனால் அங்கே அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை தானே கொண்டாடினா அது பேர் ஆன்மீகம். அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பிற மனிதர்களை அல்லது அடுத்தவர்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது செஞ்சான்னா அது பேர் அரசியல். பித்தியார் நல்லா இருக்கணுன்றதுக்காக பொய் சொல்கிறது கூட அரசியலில் சேரும் தான். பட் அரசியல்னா இந்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், வெளியே சரி பண்ணுறதுக்கு பேர் அரசியல், உள்ள சரி பண்ணுறதுக்கு பேர் ஆன்மீகம். ஒரு மனிதன் தன்னைத்தானே சரி பண்ணால் அது பேர் ஆன்மீகம். ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை, சுற்றி இருக்கிற மனிதர்களை, சுற்றி இருக்கிற இடத்த, சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை, சுற்றி இருக்கிற எல்லாற்றையுமே நேசித்து அதை அழகுபடுத்த அல்லது சரிப்படுத்த முயற்சி செஞ்சான்னா அது பேர் அரசியல். ஒரு ஆன்மீகம் புரிந்த, கடவுள் புரிந்த ஒரு மனிதன் செஞ்சான்னா அது ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒரு மதம் சார்ந்தவன் செய்து ஆன்மீக அரசியல் கிடையாது. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆன்மீக அரசியல் என்ற பேரில் ஒரு மதம் சார்ந்த ஒரு கூட்டம் மதம் சார்ந்த கூட்டத்தை கொண்டு செய்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. அப்போ என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை அறியாதவன் தான் கடவுள் இல்லைன்றான் ஒரு மனிதன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பேர் பகுத்தறிவா இல்லை, பகுத்தறிவு அற்றவன் அப்படின்னு அர்த்தம். தன்னை ஒத்துக்காத ஒரு மனிதன் தான் கடவுளை ஒத்துக்கல. கடவுள்னா தனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அபரிவிதமான ஆற்றல். புரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. என் இதயம் என்னால் துடிக்கலை, அப்போ ஏதோ ஒன்று எனக்குள்ளே துடிக்குது, இவ்வளோ தான். இதை விட்டுட்டு நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. பகுத்தறிவுன்னா அது கிடையாது. நான் என்னால் ஆனவன் கிடையாது. என் கண்கள் என்னால் ஆகலை, என் காது என்னால் ஆகுது. நான் சாப்பிட்டு இட்லி என்னால் ஜீரணம் ஆகலை, எனக்குள்ளே ஜீரணம் ஆகுது. என்னால் அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்குள்ளே இருக்கிற சக்தியினால் ஆகுது. அந்த சக்திக்கு, அந்த உண்மைக்கு, அந்த ஆற்றலுக்கு, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் கடவுள். கடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சக்திக்கு பேர் கடவுள். கடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது பேர் கடவுள், அவ்வளோதான். எல்லா கடத்துக்குள்ளே இருக்குது, அது நாய் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு உள்ள எல்லா மனிதனும் புரிஞ்சுக்கணும் தனக்குள்ள கடவுள். கடவுள்னா நீங்கள் மத நூலை படிச்சு விட்டு, மத நூல்லையும் வேத நூல்லையும் படிச்சுட்டு அது சொல்கிறது தான் கடவுள் நீங்கள் நம்புறது, அது உங்கள் முட்டாள் தான். அதை நீங்கள் சொல்லலாம், வேதங்கள் கடவுளை சொல்லலைன்னே கூட சொல்லலாம். இல்லை, வேதங்கள் கடவுளை வேற மாதிரி சொல்லிடுது, எனக்கு புரியலன்னு சொல்லலாம். ஆனால் வேதங்கள் கடவுள் சொல்லாமல் இல்லை. சிலது தப்பாகவும் இருக்குது, இல்லைன்னா சொல்லுவோம். வேதங்கள் மனிதனால் எழுதப்பட்டது. கடவுள் புரிஞ்சவன் அதில் வேலை செஞ்சுக்கிறான், கடவுள் புரியாதவனும் வேலை செஞ்சுக்கிறான். பெரும்பகுதி விளக்கம் தந்தவங்களாம் கடவுள் புரியாமல் தான் விளக்கம் கொடுத்துருக்குறான். ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தவனே தப்பாக தான் கொடுத்துருக்கலாம். தெய்வம் வேறு கடவுள் வேறுன்னு இன்னும் கூட நான் பேசிங்கன்னா நிறைய பேருக்கு புரியறதில்ல, ஒத்துக்கவும் இல்லை. அது அவங்க சொந்த பிரச்சனை. இப்போ ஆன்மீகம்னா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, தன்னை அறிந்து தன்னை கொண்டாடினா அது பேர் ஆன்மீகம். அரசியல்னா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, வெளியே சூழல்களை, மனிதர்களை, விலங்குகளை, உயிரினங்களை, தாவரங்களை, அதாவது வெளியே இருக்கிற அத்தனையுமே என்னால் முடிந்த அளவுக்கு சரியாக வச்சிருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் அது பேர் அரசியல். ஏன் இது அரசியல்னு சொன்னோம்? புற வாழ்க்கையை சரி பண்ணாமல் ஒரு மனிதன் அகத்தை சுகமாக வச்சுக்க முடியுமானா வச்சுக்க முடியுன்றதுக்கு சாட்சி தான் துறவு. நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ஒழுக்குகளையும் அசிங்கங்களையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு உங்களுக்கு சிவசிவான்னு ஒருத்தர் வாழ முடியும். காட்டில் போய் உட்காந்து வாழ்ந்துருக்குறாங்க, கோமனம் கட்டின்னு போயிருக்கிறாங்க, மனைவி பொண்டாட்டிலாம் வானான்ட்டு கூட ஓடிக்கிறாங்க. எனக்கு நானே போதும் அப்படின்னு வாழ்ந்தவங்களும் உண்டு. தனக்கு தானே போதும்னு வாழ்ந்த ஒரு மனிதன் எனக்கு போதிக்கிறது மிகப்பெரிய குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சமூக சூழலெல்லாம் திருத்த வரக்கூடாது. நான் எனக்கு போதும், நான் போதுமான மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க போதும், அவங்கெல்லாம் ஏன் அப்படி போதும்னு வாழ முடியல அப்படின்னு சிந்திக்கிற ஒரு மனிதன் செய்கிற செயல் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் அரசியல். வலிமை உள்ளவன் வைத்தது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பவன் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி. சட்டம் எதுவாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் வாழ நினைக்கிற மனிதர்கள் செய்கிற செயல்கள் இருக்குது இல்லை, அதெல்லாம் சட்டமாகவே மாறணும். வித்தியார் வாழ நினைக்கிறாங்க. இப்போ மத கோட்பாடுகள்லாம் அப்படி தான் இருக்கிறதா சொல்லுங்கிறாங்க. கிடையாது. ஒரு தனி நபரோட சித்தாந்த கோட்பாடுகளை ஒத்துக்குன்னு பின்பற்றினா அது பேர் மதம் வெறி, மத வெறியன். மத வெறியனை நான் பேசலை, மத வெறியனுக்காகவும் நான் பேசலை. நிறைய மத வெறியர்கள் என் மேலே தாக்குதல்களை ஏற்படுத்தி சிறைச்சாலைகள்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், அவங்கள திருத்தணுன்ற முயற்சி தவறு, அது நம்ம வேலை இல்லை அப்படின்னு எனக்கு புரியுது.
அதுக்கு தான் நான் இதை பண்ணுறேன். அதை தான் அந்த மாதிரியும் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ மதவெறியனா நம்ம இருக்குவானா, மதவெறியர்களை திருத்தவும் வேணாம். நமக்கு முடியாது, சாத்தியம் இல்லை. நம்ம மத வெறியன்றோம், அவன் மத உணர்வுன்னுவான். நம்ம மத வெறியன்னுவோம், அவன் மத நம்பிக்கை அப்படின்னுவான். பகுத்தறிவு என்றால் கடவுள் மறுப்பு அப்படின்றது பைத்தியகாரதான். அது பகுத்தறிவு ஆகாது. பகுத்தறிவு என்றால் என்னையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இயங்குது, எனக்கு தெரியலன்னே சொல்லலாம், தெரிஞ்சுக்க முற்படலாம். அப்படி தெரிஞ்சுக்க முற்பட்டு விடுதலை அடைஞ்சால் அது பேர் வீடு பேர். அப்படி வீடு பேர் அடைஞ்சவனுக்கு பேர் யோகி. ஆன்மீகத்தில் தமிழ் கூறும் அலுவலகத்தை ரொம்ப தெளிவாக பிறவி பெருங்கடலில் நீந்தலாம் அப்படின்லாம். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி. சரி, இறைவனடி சேராதவங்க நீந்தலை, இறைவனடி சேர்ந்தவங்க இறைவனடியை எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா இப்போ தெரிஞ்சுக்க முடியும். செத்த போய் இறைவனடி சேரத்தில்லை, இருக்கும்போது இறைவனடி தெரிஞ்சு இறைவனடி சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம பிறவி பெருங்கடலில் நீந்த முடியும். நமக்கு புரியும். நான் என்னை உணர்ந்திருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. பெரும்பகுதி மனிதர்களுக்கு தங்களை எப்படி புரியும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க உணர்ந்ததாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்கிட்டே வந்த ஒரு மனிதர் நான் யாரா சொல்லி கொடுத்தேன்னா அதை அவர் உணர்ந்ததாகவே நினச்சிங்கன்னா அவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது இல்லை, நான் யார், என் தகுதி என்ன, நான் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறேன், எனக்கு உண்மையிலே என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு உணர்ற ஒரு பேர் தான் ஆன்மீகவாதி. தானே உணர்ந்து கொண்டாட்டமாக இருப்பது. அரசியல் அப்படின்னு சொல்வது வெளியே வர்றது, ரோடை சுத்தம் பண்ணுறது, வாசலை சுத்தம் பண்ணுறது, பக்கத்து வீடு அக்கத்து வீடுகள்லாம் சுத்தம் பண்ணுறது, மனித வாழ்க்கையை சுற்றி பார்த்து இவர்கள்லாம் இப்படி வாழ்கிறாங்க, ஏன் இப்படி வாழலை, இவங்க வாழ்கிறதுக்கு வழி தேட முடியுமா. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ன்றது எப்படி நடந்துருக்குது, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ஆன்மீகம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை பார்த்து கேள்வி கேட்குறான், நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு கேட்டான்னா அங்கே ஆன்மீக வாழ்க்கை துவங்குது. அரசியல் வாழ்க்கை எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேனே, மற்றவங்க ஏன் நல்லா இல்லை, அப்போ தான் அரசியல். நானே நல்லா இல்லை, நான் நல்லா இல்லாததுக்கு காரணம் இங்கே சுற்றி இருக்கிறவங்க தான். நான் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கணும். நான் ஒரு கூட்டம் சார்ந்தவனால இந்த கூட்டத்துக்காக நான் போராடணும் அப்படின்னு போராளியாக மாறுறவன் அரசியல்வாதி இல்லை. அவன் பேர் போராளி. சமூகத்துக்காகவோ மொழிக்காகவோ இல்லை மதத்துக்காகவோ குறிப்பிட்ட எல்லைக்காகவோ போராடி இருந்தால் அவன் பேர் சராசரி போராளி. அவன் அரசியல்வாதி இல்லை. நிறைய பேர் புரியுறது இல்லை நிறைய இதை. இங்கே எங்கே அந்த அரசியல் ஆரம்பிச்சிருக்குது, வலுத்த குரங்கு அப்படி பார்த்து பயந்த குரங்கு. அப்போ வலுத்த குரங்கு சொன்னதெல்லாம் சட்டமாச்சு. வலுத்த குரங்குகள் வளர்ந்து நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு அது ராஜாவாகும், தன்னைத்தானே கிரீடம் வச்சிடும் சுற்றிக்கிட்டு, இழைச்சதெல்லாம் கூப்பிட்டு சண்டை போடு போராடு அப்படின்னு அசிங்கப்பத்துட்டு ஒரு வேலையை வச்சுட்டு கூட்டமாக மக்களை கூட்டி போர் வீரர்களாக நெக்கி களத்தில் இறக்கி ஒருவனுக்கு ஒருவன் போராடி தன் காமைச்சிகளை நல்லது புகழிச்சைய இல்லது தன்னைத்தானே பெருமையாக்கிக்கணுன்றதுக்காக தன்னை உணர்ந்து பெருமையாக்கவே நினச்சிக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளாளப்பட்ட எல்லாவற்றையும் கையாளுற இந்த கடவுள் வெறுமையாக இருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு அணுவை தொலைச்சா அதுக்குள்ள கூட வெற்றிடமாக இருக்குது. இது அறிவியலுக்கு பொருந்து அது புரியாது. அறிவியலால் கடவுளை உணரவே முடியாது. ஏன் அப்படிங்கன்னா, அறிவியல்னால் அது ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இருக்கணும். ஒரு பருப்பொருள் எவிடன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அறிவியலை பேசுகிறீங்க. ஸோ ஆன்மீகவாதிக்கு புரியும், எல்லாவற்றையும் ஆட்டி வச்சும் ஒருத்தருக்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறான், என்னையும் உன்னையும் படைச்சு கொண்டாட வச்சிருக்கிறான். இந்த கொண்டாடாத மனிதர்களின் பின்னாடி போன மனிதர்கள் கொண்டாடாமாயிட்டாங்க அப்படின்னு ஆன்மீகம் புரிந்த ஒரு மனிதனுக்கு புரியும். அப்படி தன் அளவில் சந்தோஷமாயிட்ட ஒரு மனுஷனால் வித்தியாருக்கு உதவாமல் இருக்க முடியாது. அந்த ஆன்மீகவாதியோட கூற்று தான், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடும், மலர்ந்துருவான், மகிழ்ச்சியில் பெருகிடுவான். அது மிகப்பெரிய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். சராசரியாக ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு போக முடியாது, ஆணவத்தோடு இருக்கிற ஒரு மனிதன் போக முடியாது. நான் நிறைய அவங்களுடைய ஆணவத்தை சொல்லும்போது என்னை விட்டு விலகி போய் நீ மட்டும் ஆணவம் இல்லையான்லாம் கேட்பாங்க. எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ தூரம் ஆணவமற்றவன் அப்படின்னு. யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். பித்தியாருக்கு அது தெரியாது. என் செயல்கள் ஆணவம் போல தெரியலாம். ஒரு கைதேர்ந்த மருத்துவன் அடிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழிச்சி குடல்லாம் எடுத்து வெளியே
கட் பண்ண எல்லாத்தையும் திரும்ப தைச்சி போட்டுனுக்கிறான்னா ஒரு காட்டுவாசிக்கு அது தப்பாக தான் புரியும். நான் ஒரு கைத்தேர்ந்த மருத்துவனை போல செயல்பட்டேன். ஆனால் எனக்கு காட்டுவாசிக்கு முன்னாடி செயல்பட்டேன். காட்டுவாசிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நீதிமன்றமும் சொல்லிச்சு, காட்டுவாசிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் பேசக்கூடாது. புரியுது உனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறது குற்றம். நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துனுக்கிறோம், நீங்கள் அதனால் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாரி, முடிஞ்சிச்சு, மன்னிப்பு. மதங்களை பேசுறதில்ல அந்த பக்கம், அது ஆன்மீகம். சரி, இப்போ அரசியல் ஏன் நீ தான் ஆன்மீகவாதியாச்சு. நான் பொதுமானது சாப்பிட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்கிறான், கஷ்டமாக இருக்கிறான், அப்படித்தான் நான் சச்சங்கமும் ஆன்மீகத்தை புரிய வைக்கலான்ட்டு. ஆனால் ஆன்மீகம் புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி நிறைய பேருக்கு இல்லை. தன்னை தானே இழக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆணவத்தை மில்லியும் வச்சுக்கிறான். கற்று கொடுத்தா உள்ளே போய் கற்றுக்கந்தான் ஆயிடுறான். திமிரு தான் பிச்சடி திமிர்றான் அடையிறானே தவிர. நான் திமிர ஒழி, ஆணவத்தை ஒழி, கண்மத்தை ஒழின்னு பாட்டெல்லாம் எழுதிக்கிறேன். விட்டுரு, ஆணவம் கண்மை மாதிரிலாம் விட்டுருன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்போது அந்த இதெல்லாம் வச்சு இப்போ பார்த்துட்டு அவன் படித்தும் கூட அந்த ஆணவம் கண்ம மாயத்தை விட்டுடுக்கல. அரசியல் அப்படின்னா ஏன் வந்தேன்னா திருப்தி ஆகிட்டேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இன்பமாக இருக்கிறேன். எல்லாரையும் இன்பமாக்க முடியுமான்றதுக்காக ஆன்மீகம் செய்கிற மாதிரியே அரசியலும் செய்ய முடியுமா? இதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு விடை தேடி தான் நான் வெளியே வந்துடுறேன். கேள்வியோடு தான் நான் வந்துடுறேன். அரசியலில் நான் சாதிக்க முடியுமா? இந்த மனிதர்களை எல்லாம் சந்தோஷமாக வைக்க முடியுமா? என் நாட்டை, என் பூமியை, நான் பிறந்த இந்த பிரபஞ்சத்தை, என்னை உருவாக்கி அந்த கடவுள் உருவாக்கி வச்சுக்கிற அத்தனை பொருட்பொருள்களையும் எப்படி கையாளுறது, எல்லாத்தையும் எப்படி வளமாக வச்சுக்கிறது, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கோட்பாடுகளை செட் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தேடி செய்ய முடியுமான்னா அதுக்கு தான் நான் வந்துடுறேன். அப்போ இது வரைக்கும் யாரும் செய்யலைன்னா செஞ்சுருக்குறாங்க, நிறைய செஞ்சுருக்குறாங்க. செய்யாமலாம் நம்ம திருந்தப்படலை. ஒரு முடிவு வெட்டுறதுலேருந்து, சட்டை போடுறதுலேருந்து, செருப்பு போடுறதுலேருந்து, ஷூ போடுறதுலேருந்து, தன்னை தானே தற்காத்துக்கிறதுலேருந்து சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருந்துருக்காங்க. நிறைய சிந்தனை, நிறைய புரட்சியாளர்கள் இருந்துருக்காங்க. ராஜகாலத்திலே புரட்சியாளர்கள் இருந்தார். மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருக்குறள். ஒரு மன்னனுக்கு போதிக்கிற அளவுக்கு அரசியல் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அவன் மன்னனாக இருந்தான்றது இல்லை, மன்னனுக்கு சொல்லி வச்சுக்கிறான். என்னடான்னா வஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள், மனிதனை மனிதனாக பார்க்காதவர்கள், இன்றளவும் இன்னைக்கும் திருந்தாத மனிதர்கள், இன்னும் சிவிலைசேஷன் மனிதன் நல்லா வாழல, இன்னும் கூட சிறப்பாக வாழல. இன்றைக்கும் ஜாதி அவமானம், மொழி அவமானம், மனிதனை ஏளனமாக பார்க்கறது, இந்த மாதிரியான அவமானங்கள் இன்றைக்கும் நடத்தப்படுது, இன்றைக்கும் இருக்குது. பெண்ணடிமை, வர்க்க போராட்டம், ஜாதிய போராட்டம் இதுக்கு சரியாக நிறைய சொல்லியெல்லாம் வச்சுக்கிறாங்க. சோசியலிசம், கம்யூனிசம், இப்படிலாம் நிறைய கேபிட்டலிசம் அப்படிலாம் ஒரு இசம் பேசி ஒரு தனிநபர் பேர்லேயே ஒரு இசம் போட்டு வச்சுக்கிறது. எக்ஸிசம், ஒய்இசம், இசட்டிசம்ன்ற மாதிரி பேர்லாம் சொல்லலாம். வலிக்குது எனக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு நீங்கள் கூட்டாளி ஆகி நீங்கள் போராளிகளாகி போர் வீரர்களாக நிற்கிறவங்களாக தான் நீங்கள் மாறிட்டீங்க. தொண்டன் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு தொண்டு செய்கிறவன் மட்டும்தான் தொண்டன். ஆனால் இப்போ கட்சி தொண்டர்கள் நிறைய ஆயிட்டாங்க. ஒரு கட்சியை விமர்சிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறது தான் வேலையை வச்சுக்கிறாங்க. ஒரு கட்சியை குற்றத்தை இன்னொரு கட்சி சொல்லுதுன்னா ரெண்டு கட்சியுமே குற்றம் தானே செஞ்சுருக்க முடியும். குற்றங்களை சொல்லிட்டு ஓட்டு வாங்குறது, வெறுப்பை உருவாக்கி ஓட்டு வாங்குறது, கூட்டத்தை உருவாக்கி ஓட்டு வாங்குறது, ஜாதிய கூட்டமாக, மத கூட்டமாக, மொழி கூட்டமாக மாற்றி ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி வாக்குகளை வாங்குகிற அரசியல் தான் இன்னைக்கு இப்போதைக்கு இருக்குது. ஆனால் ராஜா காலத்தில் உருவாக்குனது இன்னும் மாறல. ஒரு வலுத்தவன் செஞ்சது தான் சட்டமாக்கி எல்லாரும் பேசுகிறாங்க. போராளிகளை உருவாக்கி போர்க்களத்தில் நிற்க வச்சு வெட்டுங்கள் வீரர்கள் இல்லைன்னா கத்தியை தூக்கின்னு ஓடின மனிதர்களாக தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அன்றைக்கி கத்தியை தூக்கின்னு ஓடணும், இன்றைக்கி கொடியை தூக்கின்னு ஓடுனுக்கிறோம். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த வெட்டுங்கள் வீரர்களை பிரிவை தேர்த்து தீர்ப்போம் அப்படி தான் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிநபரை பாராட்டுறதுக்கு நம்ம ரொம்ப முற்படுறோம். உண்மையை பாராட்ட முற்படல, தனிநபரை பாராட்டுறோம், தனிநபரை கொண்டாடுறோம், தனிநபரை மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம். அரசியல்னா தனிநபரில் ஒவ்வொரு தனிநபரையுமே கொண்டாடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தந்தால் தான் அது பேர் அரசியல். ஆன்மீகத்தில் தனிநபரை கொண்டாடுறது தப்பு இல்லை, நீங்கள் உங்களை கொண்டாடிட்டு தப்பு இல்லை. நீங்கள் கொண்டாடத்துக்குரியவர்னு ஒரு கூட்டம் வந்து உங்களை கொண்டாடுறது ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய சரி. என்ன அப்படி சொல்கிறீங்க? அம்மா என் முன்னோடி, என் குரு, எனக்கு ஒரு வழிகாட்டி, என்னை தெளிவுபடுத்தினவேன்றதுனால ஒரு மனிதனை கொண்டாடுறது மிகப்பெரிய சரி. ஆன்மீகத்தில் அரசியலில் தனிநபரை பாராட்டுறதுக்கு குற்றம்.
பாராட்டு வாங்குற அந்த மனிதன் கூட வெளியே வந்து தன்னை நான் பாராட்டுக்குரியவன், ஆனால் நான் என் பேச்சு கேளுங்கன்னு சொன்னான்னா அவன் ஆன்மீகவாதியாகவே இருக்க முடியாது. அவன் ஆன்மீகவாதி இல்லை. ஆன்மீகவாதி நான் பாராட்டுக்குரியவன், என்னை மதிங்க, என்னை கொண்டாடுங்க, எனக்கு உங்களுக்கு நான் உதவ முடியுன்றதெல்லாம் அந்த பக்கம். அரசியலில் என்னை பாராட்டாதீங்க, உங்களை பாராட்டுங்க, உங்களை சரியாக வச்சுக்கோங்க, உங்கள் வீடு வாசல் மனைவியை கவனிங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள், இதை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பாருங்கள், உற்பத்தியாளர்களை கொண்டாடுங்க. விவசாயி தான் உற்பத்தியாளர், அவனை தான் கொண்டாடணும். ஆனால் நம்ம அப்படி செய்யறது இல்லை. விவசாயி தான் அடிமையாக இருக்கிறான். எவன் நமக்கு பொருள் செஞ்சு தரானோ அவன் தான் முட்டாளாக இருக்கிறான். பொருள் செய்கிற நீங்கள் பருப்பொருள் செய்கிறவனா கூட இருக்கலாம், ஃபேக்ட்ரியில் பொருள் செய்கிறவனா கூட இருக்கலாம். வியாபாரிகள் தான் வசதியாகிறாங்க செய்கிறவங்களை விட. அதனால் அரசியலில் நம்ம நிறைய மாற்றம் காண வேண்டியது இருக்குது. ஸோ வல்லரசுக்குன்னு ஒரு கொள்கைகளை வகுத்து, கொள்கைகளை சொல்லி இந்த யூடியூப்பில் போட்டு பேசுகிறேன். எனக்கு பிடிக்கல அரசியலில். என்னென்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிநபர் வெயிலில் கொடி பிடிச்சி நிற்கிறது எனக்கு பிடிக்கல. கூட்டமாக சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் இடிபடுறது எனக்கு பிடிக்கல. தனிநபர் ஒருத்தர் வராரு, அவர் பார்க்கணுன்றதுக்காக வழியில் வழிநடுங்க நிற்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மாதிரி அவர் பிறந்துக்கிறாரு, வந்துக்கிறாரு, வாழ்கிறார், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வாழ்கிறாரு, நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். அவர் அவருக்காக வாழ்கிறாரு, அவர் அவருக்காக தான் நன்மை செய்கிறாரு. அழகிற பிள்ளைய அல்லது பால் கொடுக்குற ஒரு அம்மாவும் அவளோட பசியை அவளுடைய தாகத்தை தீர்த்துக்கிறார். அவளுடைய தாகம் தீர்க்கப்படுது. அவளுடைய மார்பகங்கள்லேருந்து சுரக்கிற பால் அவள் கொடுக்கலன்னா அவளுக்கு வலிக்கும். புள்ள பெற்றுக்கலன்னா மலடின்ற ஒரு பேர் கிடைக்கும். அதுக்காக அவள் புள்ள பெற்றுக்கிறாள். தாய்மை பேரடினா அந்த சுகத்தை அவள் அனுபவிக்கல. ஸோ அதெல்லாம் இயற்கையின் வளங்கள். அதனால அவள் பெருமைக்குரியவளாவோ இது இல்லை. அதில் அவன் பிள்ளை அவனை கொண்டாடுறது, அம்மா பிள்ளை கொண்டாடுறது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தப்பு இல்லை. சரி, தனிநபர் பாராட்டுறதும் தனிநபரில் கொண்டாடுறதும் ஆன்மீகத்துக்கு சரி. அரசியலுக்கு எப்படி சரி? இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை. அவர் வர்றாரு, அவர் போறாரு, அவர் வேலையை செய்கிறாரு. அவர் வேலை தானே அதுக்கு தானே வந்தார். உதவி செய்யத்தானே வெளியே வந்தார். அவர் வந்து கட்சி தலைவராகவோ அல்லது அரசியல் பொறுப்பில் ஏதோ ஒரு பொறுப்புலையோ முதலமைச்சராகவோ அல்லது பிரதான மந்திரியாகவோ அல்லது ஏதோ ஜனாதிபதியாகவோ ஒரு சட்ட ஒழுக்கங்களை ஒரு வரையறுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒன்று இந்த வாக்கு வாங்கி நீ ஜெயிச்சு வந்தேன்னா நீ தான் பெரியாள்னு உங்களுக்கு சட்டம் சொன்ன உடனே வாக்கு வாங்குறதுக்காக உங்களை முட்டாள்களாக வச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுமா? குடியாட்சியில் இவ்வளோ பெரிய அசிங்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போனா நீங்கள் சிந்திச்சிங்களா? நீங்கள் வெறும் வாக்கு போடுற ஒரு ஆள் தான். ஒரு கவிஞன், நான் பேர் வந்துட்டேன், நான் எனக்கு நினைவாட்ட சரியா இருந்தால் அது கவிக்கோ அப்துல் ரஹ்மானா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த கவிதை மட்டும் மனப்பாடமாக இருக்குது. கூண்டு திறந்தது, சிறகடிக்கவா சீட்டெடுக்கவா, இவ்வளோதான் வரிகள். கூண்டு திறந்தது. அது அவர் சொன்ன இன்னொரு விஷயம் கூட இருக்குது. நான் ஒரு கைத்தேர்ந்த டெய்லரு, துண்டு துணியெல்லாம் வெட்டி சட்டை தைச்சேன். எந்துன்னு ஒருத்தன் புடின்னு போயிட்டான். அவனுக்கு பேர் சொன்னார், நான் சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு கவிதை இருக்குது. வைரமுத்து ஒன்று சொல்கிறார், சுதந்திர வெளிச்சம் சேரியில் படாமல் மாடி வீடுகளையும் மறைத்து கொண்டன. கண்ணாடி அறைக்குள்ளேயே கட்சியை பேசி, இதெல்லாம் சரிதான். கவிஞர் மனதிலேருந்து வர்றதுலாம் சரிதான். அவர்கள் எவ்வளோ தூரம் முன்னேறினாங்க, எவ்வளோ தூரம் புண்ணத்துக்காக பாடுபட்டாங்க, அவங்களுக்கு தேவையான்னு பார்த்தா அவங்க வாழ்க்கை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருந்தது. இப்போ அரசியல் பண்ணுறவங்க வர்றவங்கலாம் வாழ்க்கையே அவங்க வியாபார பொருளாக மாறிச்சு. அரசியல் வந்து முதலீடுகளை போட்டு வாக்குகளை செலவு செஞ்சு அந்த முதலீடு எடுக்கிறதுக்காக தான் என்ற மாதிரி தான் அரசியல் ஆயிடுச்சு. அப்படிதான் பகிரங்கமாகவே ஆயிடுச்சு. அப்படியா இயற்கை கனிம வளங்களை வியாபாரம் பண்ணுறது, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூப்பிட்றதா சொல்லி கைவிட்டு பெறுறது, இப்படி தான் போயினுது. இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்துக்கு வர்றவங்கள அடக்கி ஆடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ராஜா காலத்தில் கூட ஒரு குருன்னு ஒருத்தன் தான், அவன் அடக்கி ஆடுவான். எனக்கு இல்லை. ஸோ வல்லரசோட ஃபார்மேட்டே அப்படிதான். கட்சி கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் ஒரு அதிகாரமாக ஒருத்தர் வர்ற, ஒரு அதிகார பீடத்துக்கு வர்ற ஒருவர் செயல்படணும். அதுதான் இந்த கட்சியோட முதல் நோக்கம். அதாவது மக்கள் கிட்ட இருந்து செல்வாக்கு பெற்று அரசு அதிகாரத்துக்கு வர்ற ஒரு நபர் நேர்மைக்கு கட்டுப்பட்டு, அவர் நேர்மையானவர் இல்லை அப்படின்னா அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதுதான் வல்லரசு கட்சி. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வல்லரசு கட்சியோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதரை ஒரு நீர்வழி பத்திரத்துக்கு அல்லது இந்த இடிப்பாறை இல்லான்றாங்களா, அந்த இடிப்பாறையாக இருக்கிறது இந்த வல்லரசு கட்சி. ஸோ என் கட்சியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொடி பிடிக்க வேணாம்.
கூட்டமாக வெளியே நின்று உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்க வேணாம். நீங்கள் மொழி ரீதியாக, மத ரீதியாக, ஜாதிய ரீதியாலாம் வர வானவே வேணாம். நான் ஒரு மனிதன், நான் வாழ்கிறேன், பிற மனிதன் வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும், என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க. வாக்கு செலுத்துறவங்க கூட இப்படி தான் வாக்கு செலுத்தணும். இந்த கட்சியில் நிற்கிற இந்த நபருக்கு நான் வாக்கு செலுத்துவதால் என் வாழ்க்கை மேம்படும், நான் மீண்டும் சிறப்பாக இருப்பேன், இன்னும் கொண்டாட்டமாக இருப்பதற்கான சூழ்நிலையை இவர்கள் எமக்கு தரும். அந்த நம்பிக்கையை பெறுறதுக்கு எடுத்தோடனே செய்ய முடியாது. இங்கே தானே சாராய கடைக்கு வல்லரசு கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதுக்கு என்ன, சாராயம் ஒரு பொருள் விற்கிறாங்க, போதைப் பொருள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், போதைப் பொருள்னே வச்சுக்கோங்க. சாராயத்தை விட போதைப் பொருள் விற்றுனுக்குறாங்க. இங்கே மத போதை ரொம்ப மோசம். சாராய போதை நிச்சயம் தெரிஞ்சிடும், மத போதை தெளிவே தெரியாது, இன்னும் ஜாதிய போதை தெளிவே தெரியாது. நீங்கள் சாராய போதைக்கு நின்று பேசிக்கிறீங்க, இந்த ஜாதிய போதை இன்னும் திருந்தல, மத போதை தெரியல, அடிமையா இருத்தல் போதையா இருக்குது. சில பேருக்கு அடிமையா இருக்குது. நான் இந்த கட்சியில பாரம்பரியமா இருக்கிறேன்னு சொல்றான் பாருங்களேன், அந்த மாதிரி அடிமையா இருக்கிற மனிதர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால நீங்க சாராய போதையெல்லாம் போதை நினைச்சுக்காதீங்க. மத போதை ரொம்ப பெருசா இருக்குது, ஜாதிய போதை ரொம்ப பெருசா இருக்குது. நான் இந்த ஜாதி அப்படின்றதுல பெருமை போதை மாதிரி நிறைய போதைங்க இருக்குதுங்க. உண்மையோட போதை ஒன்றும் பெருசு, அன்பு என்ற போதை ரொம்ப பெருசு. நீங்க அன்பானவரை மாறிட்டீங்க. சாராயம் யாருக்கு விற்கிறோம், யார் அதை குடிக்கிறாங்க, அதை குடிக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த சாராயம் எப்படி உதவும்? சாராயம் விற்கிறது குற்றமா, இல்லை சாராயத்தை சரியாக விற்காதது குற்றமா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு நான் கட்சிக்கு வந்தால் சாராயத்தை ஒழிச்சிடுவேன், எல்லாம் சும்மா பேசுறதுங்க, சும்மா பேசிக்கிறாங்க. நீங்கள் கேட்டுருந்தாங்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு புரியலன்னா அது உங்கள் குற்றம். மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க, நீங்கள் கேட்டுக்கிறீங்க, நீங்கள் மாறவே இல்லை, அப்போ தப்பு நம்புது. ஸோ வல்லரசு கட்சியை ஆதரிக்க நினைக்கிறவங்க இதுலேயே ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த தொகுதியில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கான குரூப் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. நீங்கள் வல்லரசு பார்ட்டின்னு ஃபேஸ்புக்கை டைப் பண்ணிங்கன்னா வரும், இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ அந்த பேஜில் போய் நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் பிரீமியர் உறுப்பினராக சேர்க்குறோம். இந்த கட்சிக்கு பெருசாக பணம்லாம் இல்லை. முதல்ல ஒரு 8 பேர் கொண்ட குழு, 6க்கு 2 லட்சம் போட்டு பண்ணோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் வச்சு நின்றுக்கிறோம். நீங்கள் பர்சனலாக என்ன கூட பேசி இந்த கட்சி நீங்கள் எப்படி நடத்துறீங்க போகிறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், பேசணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8825588043 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் மெம்பராக ஆகணும், எதுவுமே இல்லை, நான் கட்சியில் உறுப்பினர் ஆகணுன்னாக்கா நீங்கள் ஒரு நம்பர் இருக்குது, 9840170666. ஃபோன் எடுப்பார், எடுக்காமல் இருப்பார், அவர் இஷ்டம். ஏன்னா அவர் ஃபோன் எடுத்து எப்போவுமே பேசணுன்ற மாதிரியான வேலை அவருக்கு இல்லை. ஒரு டெய்லி ஒரு மெசேஜ் போட சொல்லிடுது, லைவ்ல இருக்க சொல்லுது. நீங்கள் அவருக்கு முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு பாப்பாரான்னு எனக்கு கட்டாயமாக தெரியல, பட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைனா இந்த நம்பருக்கு பண்ணுங்கள். அந்த 88 இது என்னோடய நம்பரு. நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்க முடியலன்னா வருந்தாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணி வைங்க, நான் கட்டாயமாக செயல்படுவேன். அதில் மாற்றுக்கிறது இன்றைக்கி இல்லைனா கூட நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து, இல்லை ஒரு 5 மணி நேரம் ஏதோ ஒரு அலுவலாக இருந்திருப்பேன். அப்புறமா நான் அதை பார்த்து கட்டாயமாக அவங்கள அந்த மாவட்டத்தில் அந்த குரூப்பில் நான் சேர்த்துருவேன். என்னோடய இதில் ஸ்டேட்டஸ் பாருங்கள், நான் லைவ் எப்போ போடுறேன்னா அதை போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் மீட்டு பார்க்கணுன்னா பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது என்கிட்ட, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னோட பயணிக்கணும், கட்சியில் நான் வேலை செய்யணும், நான் நல்லா இருக்கணும் இல்லையோ, ஆனால் பித்தியா நல்லா இருக்கிறதுக்கு நான் நிச்சயமாக போராடுவேன் அப்படின்ற மாதிரியான ஆளாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களை சுற்றி உங்களை ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கள அந்த குரூப்பில் சேருங்க. மற்றபடி நீங்கள் தகவல் பேசுங்க, புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த யூடியூப்பில் உள்ளே போனீங்கன்னா நிறைய கான்டாக்ட் இருக்கும், நிறைய வீடியோ இருக்கும், மாவட்டம் சார்ந்த குரூப்பு, மாவட்டம் சார்ந்த பேச்செல்லாம் பேசியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புங்க இருக்கும்,
இந்த குரூப்லலாம் சேர்க்கலாம். ஃபேஸ்புக்கில் இருக்கிறோம், ட்விட்டரில் இருக்கிறோம். பட் ஆக்டிவாக இன்னும் வேலை செய்வோம். எல்லாரும் வந்து எனக்காக நான் மட்டும் இந்த இடத்த அரசியல் பொறுத்த வரைக்கும் தனிநபர் முயற்சினால சாதிக்க முடியாது. ஏன்னா அரசியல் செட்டப் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். வெகுஜன பிரியராக இருக்கணும், நிறைய பேர் வாக்கு செலுத்தணும், அவங்க தான் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ வெகுஜன பிரியனா நான் நடித்து தான் உங்களை வெகுஜன பிரியனாக மாறணும் அப்படி நீங்கள் நினச்சா அதுக்கு நான் சாத்தியம் இல்லை. பட் நடிகர்கள் கட்சியில் வந்து சேர்ந்தால் அது சாத்தியம். நடிகர்கள் வரலாம், நாட்டுக்கு நல்லது செய்யணும். நான் வந்தேன், பிறந்தேன், செத்துட்டேன்னு இல்லாமல் நான் வந்து இந்த உலகத்துக்காக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போனேன். ஆன்மீகத்தில் நான் சாதிச்சிருக்கிறேன். கடவுள் எனக்கு தெரியும், கடவுள் ஒன்று தான், புரிய வச்சு நிறுகிறேன். அந்த மாதிரி அரசியல் சாதிக்கிறதுன்றது என் கையில் இல்லை. கடவுளுக்கும் எனக்குமான ஒரு ஒப்பந்தத்தில் நான் அரசியலில் வந்திருக்கிறேன். பட் ஆன்மீகத்தில் நான் வெற்றி பெற்றேன்னே சொல்கிறேன். என்ன குருன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, என்ன குருன்னு ஒத்துக்கிறது. நான் அரசியல் தலைவர் அப்படின்னா கிடையாது, அரசியல் நிறுவனர். மக்கள் செல்வாக்கு பெற்ற நான் அரசியல்னா எனக்கு தெரியாது. எனக்கு மக்கள் செல்வாக்கு முக்கியம் இல்லை, மக்கள் நலன் முக்கியம். நான் அந்த மாதிரி ஆள் தான். என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இங்கே உங்களுக்கு சொல்லியே வைக்கிறேன், இந்த நாடு இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன். இந்த கட்சியை நீங்கள் ஆதரிச்சா இந்த நாட்டை நான் ஆதரித்து நல்லா வைக்கிறேன், உறுதிமொழி தரேன். என் மனம் எப்போதுமே நல்லா இருக்கணும்னே யோசிக்கும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் வெளியே வந்துக்கிறேன். முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன், ஆன்மீகவாதியாக மாறிட்டேன். நான் நல்லா இருக்கிறேன். நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக அரசியல்வாதியாக வெளியே வரேன். என்னை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அரசியல்வாதியாக வெளியே வரேன். ஆன்மீகத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் தனித்தனியாக குரூப் வச்சுருப்பீங்கன்னா கூட நீங்கள் அதில் என் நம்பரை சேர்த்து விடலாம். 882555 18043 இந்த நம்பரை நீங்கள் ஏதோ ஒரு குழு அமைப்பு இதெல்லாம் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்து விடலாம். என் கருத்தை அங்கே சொல்லலாம்னா நான் சொல்லலாம், இல்லை என்னோடய ஸ்டேட்டஸை பற்றி என்னோடய கருத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லியுமே ஒரு கோட் போட்டுனுக்கிறோம், நல்ல மெசேஜ் தான் போட்டுனுக்கிறார் நண்பர், அதை நீங்கள் படிக்கவும் செய்யலாம். அந்த நம்பர் 9840170666. ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஃபோன் எடுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் வாட்ஸ்அப் பண்ணலாம், ஒரு ப்ளஸ் எடுத்து விடுவார். அப்படியே ஒரு சேர்க்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் செய்யலாம். கடவுள் நம்மளை எல்லாம் நல்லா வச்சுருக்கட்டும். நம்மளாம் மனிதர்கள், பகுத்தறிவு உள்ள மனிதர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நம்ம வந்து வல்லவர்கள். மனித குலமே சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வியாபாரம் பண்ணுறதுனாலலாம் கிடையாது. நம்ம கையில் நம்ம ஃபோன் வச்சு நிறுத்து வெறும் வியாபாரத்தினால கிடையாது, வித்தியாருக்கு உதவணுன்ற நோக்கத்தில் தான். கண்டுபிடிப்பாளன்னு வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கல. ஒவ்வொரு உண்மை சொன்ன மனிதனும் இருக்கிறாங்கல்ல, அறிவியலாளர்கள், அவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால் வெறும் பணத்துக்காக புகழுக்காகலாம் கிடையாது. என்ன பணம் என்ன புகழ் வச்சுருந்தாலும் 100 செத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த 100 செத்து போகிறவங்க ஒன்று செஞ்சுட்டு போயிடறாங்கன்னா சாதனையாளர்கள் தான். நம்ம இன்றைக்கி பேசினுக்கிற இந்த டிவைஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அறிவியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல, அறிவியலும் அரசியலும் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டதல்ல. எல்லா மனிதனுமே ஆன்மீகவாதியாக மாற முடியும். ஆன்மீகவாதியாக மாறும்போது மதவாதியாக இருக்க முடியாது. மதவாதி ஆன்மீகவாதி இல்லை. மதம் வேற, ஆன்மீகம் வேற, புரிஞ்சுக்கோங்க. தன்னை அறிதல் ஆன்மீகம், யாருக்கும் உதவுதல் அரசியல். நீங்கள் ஷார்ட்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் போடலாம், இதிலேருந்து கட் பண்ணி நீங்கள் ஷார்ட் க்ரியேட் பண்ணி போடலாம். என்னை எல்லாருக்கும் எத்தனை போய் சேர்க்கலாம், சேர்க்காமே உள்ள உங்கள் விருப்பம் தான். கடவுள் விருப்பம், உங்கள் விருப்பம். மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய முடியுமா என்ற நோக்கத்தில் தான் அரசியலுக்கு வரேன். என்னோட சேர்ந்து பயணிக்கிற எல்லாருக்குமே உண்டான மரியாதை கட்டாயம் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நானும் பேசுகிறேன். யார் ஒருவர் என்னை கூட தனியாக பேசி உங்களை புரிய வச்சு என் கருத்து சித்தாந்தத்தை நீங்களும் உள்வாங்கி ஒத்துக்கிறீங்கன்னாக்கா, ஆனால் நான் அவங்கள கூட பேசணும். பேசிட்டு தான் நான் உங்களுக்கு அதிகாரத்தில் நிற்க வைக்க முடியும். ஸோ இந்த தேர்தல் காலத்தில் சந்திக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இருக்குது.
உங்களுக்கு இருக்குதுன்னாலும் நீங்கள் என்ன கூட பேசலாம். சந்தோஷம். வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நன்றி. நல்லா இருப்போம். வாழ்வோம், வாழ வைப்போம். எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம்.